அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மத்தியில் யார் ஆட்சி அப்படின்னு சொல்லி தலைப்புச் செய்தியில கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு பார்த்தோம்னா நமக்கு 18வது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு 7 கட்டங்களாக நடந்து முடிஞ்சுது. ஓகேங்களா? ஜூன் 1ஆம் தேதியோட அந்த 7 கட்டங்களான தேர்தல் அப்படிங்கிறது முடிஞ்சது. ஸோ ஜூன் 4ஆம் தேதி அதாவது இன்னைக்கு வாக்குப்பதிவு அதாவது வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். முதல்ல தபால் ஓட்டுகள் எண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில இன்றைய நாள் முடிவுல யார் அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறத நம்புறேன். சரிங்களா? ஸோ வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அது குறித்து தேர்தல் ஆணையம் ஒரு சில விஷயங்கள நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் 64 கோடி பேர் வாக்களிப்பு ஒரு உலக சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் 31 கோடி பெண்கள் உட்பட 64 கோடி வாக்காளர்கள் பங்கேற்றதன் மூலம் இந்தியா உலக சாதனை படைத்துள்ளது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பெருமிதம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 64 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான். 64 நம்ம வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா 96.8 கோடி. ஓகேங்களா? 96.88 crore ஓட்டர்ஸ் இருந்தாங்க. அதுல 64 crore ஓட்ஸ் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. எந்த வகையில அது சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது G7 நாடுகளின் வாக்காளர்களை விட 1.5 மடங்கு அதிகம். அதாவது G7 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அதை விட ஒரு 1.5 டைம்ஸ் அதிகமாகவும், யூரோப்பியன் யூனியனில் உள்ள 27 நாடுகளில் வாக்காளர்களை விட 2.5% அதிகமாகும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ G7 கம்பேர் பண்றப்போ 1.5 டைம்ஸ் அதிகமாகவும், நம்ம யூரோப்பியன் யூனியனை கம்பேர் பண்றப்ப 2.5 டைம்ஸ் அதிகமாகவும் இருக்கு அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த வகையில இது ஒரு மிகப்பெரிய உலக சாதனையாகவும் இருக்கு. இந்தியாவோட தேர்தல் அப்படிங்கிறது நம்ம திருவிழா அப்படிங்கறது சொல்லணும். அது ஏன் சொல்றோம்னா இவ்வளவு மக்கள் பங்கேற்று 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது இவ்வளவு பெரிய ஜனநாயக முறையில நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். அந்த சவாலான விஷயத்த தேர்தல் ஆணையம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க அதை பெருமிதம் கொள்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த தேர்தல்ல புதுசா ஒரு ஒரு பழங்குடியின இனம் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அந்தோமான் நிக்கோபார் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சோப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ஷோம்பன் ட்ரைபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இத்தேர்தலில் கிரேட் நிக்கோபார் பகுதியின் சோன்பன் பழங்குடியினர் முதல் முறையாக வாக்களித்தனர் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஷோம்பன் ட்ரைபிள்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துல வாக்களிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நமக்கு தேர்தல் ஆணையம் நேத்து பிரஸ் மீட் வச்சு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே ஓட் எண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் வைப்பாங்க. அதுல வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க நமக்கு. சரியா? சோ மத்தபடி பார்த்தோம்னா இன்னைக்கு தேர்தல் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சோ நாளைக்கு அதை பத்தின செய்திகளை பார்ப்போம். சோ திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா, புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் அப்படின்னு சொல்றாங்க. புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களை போற்றி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு 7 பிறப்பிலும் நன்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெரியோர் சான்றோர் அவங்களா இருக்காங்க இல்லையா? அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடந்து போகணும். ஓகேங்களா? நடந்துக்கணும். அப்படி செய்யாமல் அதை மறந்து இருக்கிறவங்களுக்கு 7 பிறப்பிலும் நன்மை அப்படிங்கிறதே உண்டாகாது அப்படிங்கறத வள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா? சோ திருக்குறள் எண் 538 அதிகாரம் பொச்சாவாமை. சோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த வருஷம் உலகத்துல பல நாடுகள்ல தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. இப்ப சமீபத்திலேயே பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவுல நடந்திருக்கு. ஆஹ் தென்னாப்பிரிக்கால நடந்திருக்கு. அங்க ஒரு யார் அதிபர் ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. மெக்சிகோலயும் சமீபத்துல தேர்தல் நடந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா யுகே, அமெரிக்கா போன்ற நாடுகள்லயும் நமக்கு தேர்தல் நடக்க போகுது. சோ மெக்சிகோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, மெக்சிகோவின் முதல் பெண் அதிபர் தேர்தல் முடிஞ்சு அங்க ஒருத்தவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அவங்கள பார்த்தோம்னா மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக ஆளுங்கட்சி வேட்பாளர் கிளாடியா சைன்பாம் பதவி ஏற்கவிருக்கிறார் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இப்போ மெக்சிகோ அப்படிங்கிற கண்ட்ரி நார்த் அமெரிக்கால இருக்கு. அமெரிக்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு. பல கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகேங்களா? மிக்ஸ்டு கல்ச்சர் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸ்பானிஷ் அதிகமா பேசுவாங்க. சோ அந்த நாட்டுல பார்த்தோம்னா இப்பதான் முதல் முறையா ஒரு பெண் வந்து அந்த நாட்டுடைய அதிபர் ஆக போறாங்க. மெக்சிகன் பிரசிடென்டா ஆக போறாங்க. சோ அவங்க பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாடியா ஷைன்பாம் அப்படிங்கிறவங்க தான் அவங்க. சரிங்களா? சோ இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. பெண் தலைவர்கள்
நமக்கு எங்கேயாவது பதவி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து கூட ஐஸ்லாந்துல 2வது முறையாக பெண் அதிபர் வந்திருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இப்ப டிசிபி கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். அ டொமாஸ் டோட்டிர் அப்படிங்கிற அவங்க வந்து ஐஸ்லாந்தோடைய 2வது பெண் அதிபராக வந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில மெக்சிகோட முதல் பெண் அதிபரா இப்ப ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சரிங்களா? கிளாடியா ஷைன்பாம் அப்படிங்கிறவங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த பெண் தலைவர்கள் வரப்போ நமக்கு தேர்வு அடிப்படையில கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு இதெல்லாம் வந்து தேர்தல் அடிப்படையில தான் இன்னைக்கு செய்தித்தாளும் அமைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாளை செய்தித்தாள் வாசிப்புல யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க, என்ன சதவீதம், எத்தனை பெண் வேட்பாளர்கள், என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நன்றி.